வணக்கம் விவசாய சொந்தங்களே. குறைந்து வரும் விவசாயம், மறைந்து வரும் பாரம்பரியம், ஒரு மாற்றத்திற்கான களம் நமது விவசாய களஞ்சியம். நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும். முழு வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறும் நண்பர்களை. இன்றைய வீடியோ பதிவில் நாட்டு புடலை, அதாவது பாம்பு புடலை என்று சொல்லக்கூடிய அந்த புடலை நமது வீட்டில் எப்படி அதை பயிரிட்டிருக்கிறோம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம். ஒரு 20 நாட்களான பாம்பு புடலை என்று சொல்லக்கூடிய அந்த புடலையை கன்றானது ஒரு 2க்கு 2 என்ற அளவில் குழி எடுக்கப்பட்டு அதில் ஒரு அன்னக்குடையானது மாட்டு ஏறானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு இந்த புடலன் செடியானது பதிக்கப்பட்டு இப்போ ஒரு 20 நாட்கள் ஆகின்றது மக்களே. இந்த புடலஞ்செடியானது 20 நாட்கள் ஆகும்போது இதன் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கிளையெல்லாம் வரும். இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா இந்த வரிசலாக கிளை விட்டுடுச்சு. இந்த கிளையானது கணு வெடிக்கும் போது நறுக்கி விட்டுறணும் கீழே. இந்த கிளையானது அதிகமாக விட்டதுனால இப்போ பந்தலில் இன்னும் படராமலே அப்படியே இருக்கிறது. இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னாலும் தெரியும். அடுத்த இதெல்லாம் பாருங்கள். இதன் பந்தல் பகுதியில் மேல் ஒரு செடி வந்துச்சு. பாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது மட்டும் கிளைகளை நம்ம கீழே விடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலேயே இதன் கிளைகளை மேலே விட வேண்டும். இந்த கிளைகளை எல்லாம் கட் பண்ணிடணும். அப்போ தான் செடியோட அந்த தூரின் தண்டு பகுதியானது நன்கு வளர்ச்சி அடைந்து இதன் மேலே படர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பந்தலில் படர்ந்துச்சு. இதற்கு பந்தலானது நம்ம எளிமையான முறையிலே பயன்படுத்தி இருக்கோம். நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சவுக்கு மரங்கள் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு ஒரு எளிமையான முறையில் பந்தல் அமைச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பின்னப்பட்டிருக்க ரிப்பன் என்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பழைய புடவைகளையே பயன்படுத்தி இருக்கின்றோம். இந்த பந்தல் அமைப்பதற்கு நம்ம அது செலவு எதுவுமே செய்யவில்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் புடவை, பழைய புடவையை அப்படியே ரிப்பன் போல் நம்ம கட் பண்ணி பந்தல் அமைத்து கொள்ளலாம். ஒரு எளிமையான முறை. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாடு இந்த நாயெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே அந்த கண்ணை பறிச்சிடும். அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு பாதுகாப்புக்காண்டி ஒரு வலையை ரெடிமேடாக ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதேபோல் நமது வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் நாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உற்பத்தி செய்து கொள்ளலாம். நன்றி விவசாய நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடையும், உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும். இதேபோல் முல்லைப்பூ சாகுபடி பற்றியும் ரோஜா பூச்செடி பற்றியும் பல்வேறு விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பதிவுகள் நாம் பதிவிட்டிருக்கின்றோம். எல்லா வீடியோ பதிவையும் பார்த்து பயன்பெறும் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.